சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருந்து தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று தொடர்ந்து 3 முறை ஆட்சி செய்த எம்ஜிஆர் தனது ஆட்சி காலத்தில் திரைத்துறையில் நடைபெற்ற பல்வேறு விழாக்களில் பங்கேற்றிருந்தார். அதேபோல் முதல்வராக இருந்தபோது திரைத்துறை பிரபலங்களுடனும் பயணித்துள்ளார். அப்போது கங்கை அமரன் கேப்டன் படத்திற்காக எழுதிய ஒரு பாடலை எம்ஜிஆரிடம் பாடி காட்டியுள்ளார். தமிழ் சினிமாவில் பல வெற்றிப் படங்களை கொடுத்த கேப்டன் விஜயகாந்த் அரசியலிலும் குறுகிய காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்து அசத்தியவர். பல முன்னணி இயக்குனர்களுடன் இணைந்து பணியாற்றியவர். விஜயகாந்த் 1987ஆம் ஆண்டு அம்மன் கோயில் கிழக்காலே என்ற வெற்றி படத்தை கொடுத்திருந்தார். இந்த படம் மட்டும் இல்லாமல் படத்தின் பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. ஆர். சுந்தர்ராஜன் இயக்கிய இந்த படத்தில் ராதா நாயகியாக நடித்திருந்தார். இளையராஜா இசையமைத்த இந்த படத்திற்கு கங்கை அமரன் பாடல்கள் எழுதியிருந்தார். இசைக்கும் காதலுக்கும் முக்கியத்துவம் அளித்து திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்த இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. குறிப்பாக விஜயகாந்த் விரக்தியில் சாராயக்கடையில் பாடுவது போன்று வரும் 3 முடிச்சாலே என்று தொடங்கும் இந்த பாடல் இன்றைக்கும் காமெடி மற்றும் சோகம் என இரண்டுக்குமே ஜாலியாக கேட்கும் பாடல்களாக அமைந்துள்ளது. இந்த படத்தின் பாடல்கள் கம்போசிங் நடந்தபோது ஒருமுறை கங்கை அமரன் எம்ஜிஆரை சந்தித்துள்ளார். வழக்கமாக எம்ஜிஆரை சந்திக்கும் போது அவருடன் கார் பயணத்தின் போதும் கங்கை அமரன் பாடல் பாடிக்கொண்டே வருவது வழக்கம். அந்த வகையில் இந்த சந்திப்பின் போது கங்கை அமரன் 3 முடிச்சாலே முட்டாளா ஆனே என்ற பாடலை பாடி காட்டியுள்ளார். பாடலை கேட்ட எம்ஜிஆர் சூப்பராக இருக்குது என்று பாராட்டியதாக கங்கை அமரன் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். இந்த பாடலில் முதலில் எங்க அண்ணாச்சி, உனக்கு என்னாச்சு, எதுக்கு வருத்தப்பட்ட என்று கோரஸ் பாடுவது போல் எழுதியிருந்தேன். அதன் பிறகு நான் 3 முடிச்சாலே முட்டாளா ஆனே என்று பாடல் தொடங்கும். அதன் பிறகு இது வேண்டாம் என்றுதான் இந்திரன் கெட்டது பெண்ணாலே என்று எழுதினேன். இதைத்தான் எம்ஜிஆர் நன்றாக இருக்கிறது என்று சொன்னார் என்று கங்கை அமரன் கூறியுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.